ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடேரியனுக்கான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு என்னடா சால்னா வச்சு சாப்பிட்றது, சிக்கன் மட்டனாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பராக மதுரை ஸ்டைலில் நம்ம வெஜிடபிள் சால்னா பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். பரோட்டாவில் பிச்சு போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இது இரும்பு கடாய் வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியணும். இதெல்லாம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து கோல்டு கலரில் வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதக்கணும். இப்போ இதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, மசாலா பொருளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை வதக்கலாம் பச்சை வாசனை போக. இப்போது காய்கறி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கேரட்டும் ஒரு 5-6 பீன்ஸும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே நான் பட்டாணி, பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். இப்போ இதோடையே சேர்த்துக்கலாம், நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் மீல் மேக்கர் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை புழிஞ்சிட்டு சேர்த்துடலாம். ஒரு 10-15 சேர்த்துனா போதும். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு வதக்கிடலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகணும், அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நான் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள், மசாலா வச்சுக்கலாம். நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 7-8 முந்திரி, இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்டு நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, புதினா தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இது நான் மறுபடியும் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக கமன்னு நம்ம வெஜ்ஜி சால்னா ரெடி ஆயிடுச்சிங்க. இது பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.